சரியாக கற்பித்தல் வேண்டும். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஓர் உணர்வின் வெளிப்பாடு. இது மனித இனத்திற்கு மட்டும் உண்டான தனிச்சிறப்பு. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்பில் தான் எத்தனை வகை. அகத்தில் சிரிப்பு, நெய்யாண்டி சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, ஏளன சிரிப்பு, புன் சிரிப்பு. சிரிப்புக்கு சுவை கொடுப்பதாலே நகைச்சுவை ஆயிற்று. அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் எமது பள்ளி மழலை செல்வங்கள். என்ன சாரு മനസ്സിൽ ആയോ? இவன் கேட்டு என்ன பண்ண போறான்? ஒன்றுமில்லை, மக்கள் அனைவரும் நலமாக உள்ள. அமைச்சரே, தென்னாலிராமன் அரசவைக்கு வரவில்லையா? ஆம் மன்னா, தர்பாருக்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை மன்னா. என்ன தைரியம் இந்த தென்னாலிராமனுக்கு இன்னும் வரவில்லையா? காவலாளி, நீ சென்று தென்னாலிராமனை அழைத்து வா. இங்க இருக்கும் அமைச்சர்களுக்கே வேலை இல்லாம வெட்டியா இருக்கிறாங்க. இவன் வந்து என்ன செய்ய போறான்? தென்னாலிராமனின் குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம். அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார் மன்னா. என்ன தைரியம் இருந்தால் தென்னாலிராமன் இப்படி சொல்லி அனுப்புவான். தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் தென்னாலிராமனுக்கு அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த முடியலையா? இதை என்னால் நம்ப முடியாது. இப்பொழுது தென்னாலிராமன் இங்கு வர வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என்னுடைய 3 வயது குழந்தை காலையில் இருந்து அழுது கொண்டிருக்க அதை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் என்னால் குறித்த நேரத்திற்குள் அரசவைக்கு வர முடியவில்லை. உன்னால் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? உண்மையை சொல் தென்னாலிராமா, மன்னரிடமே பொய் சொல்கிறாயா? நான் நடந்ததை சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு கேட்டது. நானும் வாங்கி தந்தேன். அதை பிழிந்து சாறு தரும்படி கேட்டது. நானும் அவ்வாறே செய்து ஒரு கோப்பையில் ஊற்றி கொடுத்தேன். உடனே கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் கொட்டிவிட்டு தரையில் ஓடும் சாற்றை மீண்டும் கோப்பையில் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் செய்தது. அது என்னால் எப்படி முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை.
அதனால்தான் எனக்கு தாமதமாகிவிட்டது. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியாத உன்னை அரசவை புலவர் என்று சொல்வதற்கே வெட்கமாக உள்ளது. உலகிலேயே கடினமான செயல் என்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துவது மட்டுமே. நீங்கள் எப்பொழுதாவது அழுகும் குழந்தையை சமாதானப்படுத்தியுள்ளீர்களா? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஒரு ஆணவம் உனக்கு? சரி மன்னா, நான் குழந்தையாக மாறி அழுகிறேன். என்னை சிரிக்க வையுங்கள், பார்க்கலாம். எனக்கே சவாலா? பார்க்கலாம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அழாதடா கண்ணே, உனக்கு என்ன வேணும் என்று சொல்லுடா ராஜா. பழம் தரட்டுமா? பால் கொண்டு வர சொல்லட்டுமா ராஜா? மன்னா, குழந்தையை எவ்வளவு அன்பாக கொஞ்சுகிறீர்கள். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. எனக்கு இது வேண்டாம். அழாதடா சமத்து குட்டி, வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு பானை வேண்டும், கொண்டு வாருங்கள். சரி, பானை தானே, கொண்டு வர சொல்கிறேன். காவலாளி, சென்று ஒரு பானையை கொண்டு வா. அப்படியே ஆகட்டும் மன்னா. பானையை வைத்து விளையாடப் போகிறாயா? இல்லை மன்னா, பானைக்குள் இந்த அமைச்சரை போக சொல்லுங்கள். இந்த பானைக்குள் நானா எப்படி போக முடியும்? என்னால் முடியாது, என்னால் முடியாது மன்னா. இல்லை, நீ போகத்தான் வேண்டும். மன்னா, என்னை காப்பாற்றுங்கள். அது எப்படி போக முடியும்? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அதை நிறுத்துங்கடா அல்ல கைகளா. ஏன் சத்தமாக அழுகிறாய்? பானைக்குள் போக முடியாது, வேறு என்ன வேண்டும்? நான் குழந்தையை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன். உனக்கு தூக்கமா? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நிறுத்துங்கடா லகடப்பாண்டிகளா. தீனி பண்டாரமே, குழந்தையின் அழுகையை நான் எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறேன். நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயா? மன்னா, நான் ஒரு கடிதாக சொல்லி சிரிக்க வைக்கிறேன். குழந்தாய், எனக்கு பிடிக்காத படிப்பு எது? அது போய் எலிக்கிட்ட கேளுங்கடா. அடே அறிவு கட்ட மங்குனி அமைச்சர்களே, குழந்தையின் அழுகையை நிறுத்துங்கடா. நான் அழுகும் குழந்தையை சிரிக்க வைக்கிறேன், பாருங்கள். அங்கே பாரு, ஒரு காகம் பறக்கிறது. போடா லூசு, காகம்னா பறக்கதான் செய்யும். மன்னா, நான் முயற்சி செய்கிறேன். குழந்தாய், எப்பப்பெல்லாம் உனக்கு பள்ளிக்கூடம் லீவ் விடுவாங்க? அடே முட்டாள் அமைச்சரே, அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே பிரின்சிபல், அவங்க கிட்ட போய் கேளுங்க. நான் அழுகையை நிறுத்துகிறேன் மன்னா. குழந்தாய், நான் உனக்கு நீச்சல் கத்து தரட்டுமா? தரையில எப்படிதான் நீச்சல் அடிக்க முடியும் முட்டாள் காவலரே? நான் பொம்மை தரட்டுமா? நீ வைத்து விளையாடுகிறாயா? போடா முட்டாள் அமைச்சரே, நான் சிரிக்க மாட்டேன். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? போதுமாடா உங்கள் அறிவு கெட்ட ஆலோசனை. உனக்கு வேறு என்ன வேண்டும்? நான் உனக்கு பாட்டு பாடட்டுமா? சிவனேசா, குழந்தையின் அழுகையை நிறுத்த தாயாட்டு பாட்டு போட சொன்னா என்ன பாட்டையா போட்டு வச்சிருக்க? வேறு பாட்டு போடுமையா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுருச்சு. அம்மா